السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நோன்பு பற்றிய இஸ்லாமிய சிந்தனைகள் தொடரிலே இன்றைய வகுப்பில் நாங்கள் 185வது வசனம், சூரத்துல் பக்ராவின் 185வது வசனம், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்ற வசனத்தினுடைய ஒரு சிறு விளக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை ரமதான் மாதத்திலே கடமையாக்கியதாக கூறிவிட்டு அந்த மாதத்தின் சிறப்பம்சத்தை குறிப்பிடும் பொழுது அது அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்பதாக குறிப்பிடுகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம், இந்த ரமதான் எங்களுக்கு தரப்பட்ட முக்கியமான ஒரு நோக்கம்தான் நம்மிடத்திலே தக்குவாவை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக. தக்குவா எப்படி உருவாகும், ஏன் நோன்பின் மூலமாக தக்குவா உருவாகும் என்று கேட்டால், மனிதனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் பசியில் இருப்பதன் காரணமாக ஒரு அடக்கத்தை, அதனத்திலே ஒரு ஒழுக்கம் ஏற்படுகின்றது. ஏன், அதிகமாக உண்ணும் பொழுது நமது இரத்த ஓட்டம் அதிகரிக்கின்றது, ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் அதிகரிக்கின்றன. நாங்கள் உணவை குறைத்துக் கொள்ளும் பொழுது எம்முடைய இரத்த ஓட்டம் குறைவதனால் ஷைத்தானுடைய ஊசலாட்டமும் குறைகின்றது. எனவே எம்மிடத்திலே பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இந்த ரமதான் தருகிறது. எனவேதான் ரமதான் என்பது தக்குவாவை உருவாக்கும் பாடசாலை, இறையச்சத்தை உருவாக்கும் ஒரு பாடசாலை. அந்த பாடசாலையின் பாடத்திட்டம் தான், ஒரு பாடசாலைக்கு சென்றால் மாத்திரம் நாம் அறிவாளியாக முடியாது. மாற்றமாக அங்கு சிறந்த முறையிலே எங்களுக்கு பாடங்கள் கற்பிக்கப்பட்டால் தான் நாங்கள் கல்வியாளர்களாக மாறலாம். அதே போன்றுதான் இந்த ரமதானிலே நாங்கள் வெறுமனே பசித்திருப்பதன் மூலமாக மாத்திரம் தக்குவாதாரிகளாக நாங்கள் மாற முடியாது. மாற்றமாக அதிலே நாங்கள் அல் குர்ஆனுடைய வழிகாட்டல்களை படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அதனை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதன் மூலமாகத்தான் நம்மிடத்திலே அந்த மாற்றத்தை நாங்கள் உருவாக்கலாம். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தக்குவாவை உருவாக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலே, பாடசாலையை இந்த ரமதானை எங்களுக்கு அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்திலே தந்து, இந்த ரமதானிலே நீங்கள் வெறும் பசியோடு பட்டினியோடு மாத்திரம் இருந்து விடாமல் அதிலே குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்ற கருத்தை எங்களுக்கு சூசகமாக மறைமுகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல வருகிறார். அப்ப இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது என்று சொல்லும் பொழுது அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான், ஹுதல் லின்னாஸ், அது மனிதர்களுக்கு நேரான பாதையை காட்டக்கூடியது, வழிகாட்டக்கூடியது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வழிகாட்டல் என்று சொல்லும் பொழுது அங்கு இரண்டு விதமான வழிகாட்டல்கள் காணப்படுகின்றன. ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் மார்க்க அறிஞர்களும் அழைப்பாளர்களும் எங்களுக்கு இதுதான் சரியான பாதை என்று காட்டி தருவது, வழியை காட்டி விடுவது, அது ஒரு வழிகாட்டல். இன்னும் ஒன்று இருக்கிறது, அந்த வழிகாட்டலை பின்பற்றி நடப்பதற்கான வாய்ப்பை தருவது, அது வழிகாட்டலை பின்பற்றுவதற்கான வாய்ப்பை வழங்குவது. இரண்டுக்குமே ஹிதாயத் என்பதாக சொல்லப்படும். எனவேதான் சில வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து சொல்கிறான், நபியை நீங்கள் நாடியவர்களுக்கெல்லாம் உங்களால் நேர் வழி காட்ட முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே குர்ஆனிலே இன்னும் சில இடங்களில் நீங்கள் நேரான பாதைக்கு மக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறீர்கள் நபியே என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சில இடங்களிலே நீங்கள் வழிகாட்டுகிறீர்கள், இன்னும் சில இடங்களிலே உங்களால் வழிகாட்ட முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இங்கு அல்லாஹ் தஆலா ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியது என்று சொல்கிறான். ஆனால் சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்பத்திலே ஹுதல் லில் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்று சொல்கிறான். அப்ப மனிதர்களுக்கு, எல்லா மனிதர்களுக்கும் வழிகாட்டியா அல்லது முத்தகீன்களுக்கு மாத்திரம் வழிகாட்டியா? நபி அவர்கள் மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவரா அல்லது வழிகாட்ட முடியாதவரா என்று நாங்கள் பார்த்தால், அங்கு முடியும் என்று சொல்லக்கூடிய வழிகாட்டல் வேறு, முடியாது என்று சொல்லக்கூடிய வழிகாட்டல் என்பது வேறு. முடியும் என்பது இதுதான் சத்தியம் என்று காட்டி கொடுப்பது, அதுதான் மனிதர்களால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலமாக்கள், அறிஞர்கள், அழைப்பாளர்களால் முடியுமான ஒரு விடயம். அதே போல்தான் இங்கும் ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு வழிகாட்டக்கூடியது என்றால் மக்களுக்கு சத்தியம் அசத்தியம் இன்னவைதான் என்று அல் குர்ஆன் பிரித்து காட்டுகிறது. அதனை படிப்பவர்களுக்கு எது சத்தியம் எது அசத்தியம் என்று புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன்களால் தான் அதனை பின்பற்றி நடக்க முடியும். அதை தனது வாழ்க்கையிலே வழிகாட்டியாக எடுத்து யாருக்கு நடக்க முடியும் என்றால் முத்தகீன்களுக்குத்தான் நடக்க முடியும். அதே போலதான்
இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீர் விரும்பியவர்களுக்கு வழிகாட்ட முடியாது என்று சொன்னால் அந்த வழிகாட்டலை பின்பற்றுவதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு உங்களால் கொடுக்க முடியாது. காட்டிவிட மட்டும்தான் முடியும். அபூதாலிபுடைய விடயத்தில் இந்த வசனம் இறங்குகிறது. அவர்களுக்கு எவ்வளவு நபியவர்கள் வழிகாட்டினார்கள், ஆனால் அவரை நேர்வழி பெற வைக்க முடியவில்லை. அது அல்லாஹ்வுடைய கையிலே தான் இருக்கிறது. வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அவன் நாடியவர்களுக்குத்தான் நேர்வழி காட்டுகிறான். அவனுடைய ஹிக்மத்துக்கு ஏற்ப, அவனுடைய ஞானத்துக்கு ஏற்ப யாருக்கு நேர்வழியை கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க கூடாது, யார் தகுதியானவர், யார் தகுதியற்றவர் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய கையிலே தான் இருக்கிறது. எங்களுக்கு வழிகாட்ட மாத்திரம்தான் முடியும். எனவே ஹுதல்லில் முத்தகீன், இந்த குர்ஆன் முத்தகீன்களுக்குத்தான் அதனை பின்பற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே அப்படியான அந்த தக்குவாவை உருவாக்கக்கூடிய மாதத்தை தான் நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம். எனவே அந்த மாதத்திலே நாங்கள் தக்குவாவை வெறுமனே பசித்திருப்பதன் மூலமாக மாத்திரம் நாங்கள் அடைந்து கொள்ள முடியாது. மாற்றமாக அல் குர்ஆனை நாங்கள் படித்து புரிந்து அதை நமது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதன் மூலமாகத்தான் நாங்கள் அந்த தக்குவாவை அடைய முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.